Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் 3.18 கோடி டாலர்களுக்கு ஏலம் விடப்பட்ட டைனோசார் எலும்புக்கூடுகள் பற்றிய செய்திகளை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. 3.18 கோடி டாலர்களுக்கு ஏலம் விடப்பட்ட ஸ்டான் என்ற பெயர் கொண்ட டைனோசார் 67 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாகும். நியூயார்க்கில் கிறிஸ்டீஸ் என்ற அமைப்பால் ஏலம் விடப்பட்ட இந்த 67 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசார் எலும்புக்கூடுகள் பெயர் வெளியிடப்படாத நபர் ஒருவர் வாங்கியுள்ளார். இந்த ஏலத்தில் இந்த ஸ்டான் என்ற டைனோசார் எலும்புக்கூடுகளுக்கு எதிர்பார்க்கப்பட்ட தொகை 6-8 மில்லியன் டாலர்கள் மட்டும்தான். ஆனால் ஆன்லைனில் ஏலம் விடப்பட்ட பின் இதன் ஏலத்தொகை வேகமாக உயர்ந்துவிட்டது. எனவேதான் அது 3.18 கோடி டாலர்களுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டது. 1997 ஆண்டு ஷூ என்று பெயரிடப்பட்ட டி-ரெக்ஸ் எலும்புக்கூடு 8.4 மில்லியன் டாலர்களுக்கு மட்டுமே ஏலத்தில் விடப்பட்டது. தற்போது இந்த ஸ்டான் என்ற டைனோசார் எலும்புக்கூடு பல மடங்கு தொகையில் ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. ஷூ என்ற டைனோசார் சிகாகோவில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்டான் என்ற டைனோசார் எலும்புக்கூடுகள் ஒரு தனிநபரால் வாங்கப்பட்டுள்ளதால் அது எங்கு காட்சிப்படுத்தப்படும் என்பது தெரியவில்லை. புதை படிம ஆய்வாளரான ஸ்டான் சாக்ரிசன் இந்த எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்ததால் இதற்கு ஸ்டான் என்று பெயரிடப்பட்டதாக கூறப்படுகிறது. சவுத் டாக்காவில் 1987 ஆண்டு இந்த டைனோசார் எலும்புக்கூட்டின் எச்சங்களை அவர் கண்டறிந்தார். இதில் 188 எலும்புக்கூடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.